கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்கள். அவர் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுதுருக்காரு. அவர் பிரச்சனையை, அவர் உபத்திரத்தை, பாடுகளை, எல்லா காரியத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தியிருக்கார். கர்த்தர் அவர் அழுகையின் சத்தத்தை கேட்டு அவரை விடுவித்தார், அவர் ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்ல, நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுங்க. மனுஷனுக்கு முன்னாடி அழாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை, பாடுகளை ஏசப்பாவிட்ட ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் ஏசப்பாவிட்ட போய் சொல்லுங்கள். அழுகையோடு சொல்லுங்கள். உங்கள் அழுகையை அவர் சத்தத்தை கேட்டு அழுகையை ஆனந்த கழிப்பாய், புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். எனவே ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவரே அப்பா, அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை விடுவித்து ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிற அன்பு காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, God bless you, God bless you.